சித்தன்னவாசலனுடைய உண்மையான காலம் அப்படிங்கிறது அப்போ என்ன? பழைய தகவலை நம்ம மறுபார்வைக்கு பார்க்குறதும் புதிய ஆய்வுகளில் கிடைச்ச இடங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் துணிஞ்சு ஆய்வுகளை முன்னோக்கி நகர்த்துறதுக்கு ஆசீவகம் தான் நம்முடைய முதல் மதம் அப்படின்னு நிறுவுறதுக்கே இந்த சித்தன்னவாசலை உதாரணமாக சொல்லியிருப்பாங்க. எந்த அடையாளம் இது ஆசீவகத்துக்கான ஒரு குடியிருப்பு பகுதி? தமிழ் கல்வெட்டு சித்தன்னவாசல் எருமை நாட்டை சேர்ந்தவர் இங்கே வந்திருக்கலாம், அவர் இங்கே இறந்துட்டாருன்னு இருக்கலாம். வணக்கம் மக்களே. அதாவது வரலாறு அப்படிங்கிறத நாம் எப்போவுமே யார் எழுதினாங்களோ அந்த வரலாறை நம்ம அப்படியே படிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம அந்த வரலாறை எப்படி பார்க்கணும், எப்படி அதை படிக்கணும், எப்படி அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யார் எழுதினார்களோ அவர்களுடைய பார்வையிலிருந்து நம்ம அதை படிக்க ஆரம்பித்தாதான், அதை தெரிஞ்சிக்க ஆரம்பித்தாதான் உண்மையான வரலாறு என்னவாக இருந்திருக்கும், உண்மையிலேயே வரலாறு இதுதானா அப்படிங்கிற உண்மையெல்லாம் நமக்கு தெரிய வரும். அப்படிங்கிறத ஐயா ராமச்சந்திரன் அவர்கள் தொடர்ந்து நம்மக்கிட்ட பேசக்கூடிய ஒவ்வொரு கருத்தியல்லையும் முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க கூட நம்ம பேசுறதுக்காக முன்னெடுக்கக்கூடிய ஒவ்வொரு உரையாடலும் நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கக்கூடியது இந்த உண்மையை தான். இப்படி வரலாறை புதிதான ஒரு பார்வையில் நாம் எல்லாரும் இடது கோணத்தில் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா வலது கோணத்தில் பார்க்கக்கூடிய ஒரு நபராக சிற்பி திரு ராமச்சந்திரன் அவர்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு முப்பாட்டன் டைரியில் திரு ராமச்சந்திரன் அவர்கள்கிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம தமிழ் வரலாற்றோட மிக தொன்மையான ஒரு இடத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த இடத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறதுல மிகப்பெரிய வரலாற்று உண்மைகள், பல உண்மைகள் இன்னைக்கு அவர் மூலமாக நமக்கு வெளிப்பட போகுது. இந்த உரையாடல் உங்களுக்கு பல கண்ணோட்டத்தை, பல தகவல்களை உங்களுக்கு தெளிவுபடுத்தும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சித்தன்னவாசலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். ஐயா வணக்கம். சித்தன்னவாசல் அப்படின்னு சொல்லும்போது மிகச்சிறந்த வரலாற்று சிறப்பு மிக்க தலங்களில், இடங்களில் ஒன்றா இருந்துகிட்ருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, பல்லவர்களுக்கான வரலாறை தேட முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆமாம், இந்த சித்தன்னவாசலில் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு குறிப்புகள் கிடைக்கும். சமணர்களுக்கான வரலாறையும் இந்த சித்தன்னவாசல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பாண்டியர்களுக்கான வரலாறையும் நம்ம இந்த சித்தன்னவாசல் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். இவ்வளவு ஏன் பெருங்கற்காலத்துக்கான வரலாறு வரைக்கும் நமக்கு இந்த சித்தன்னவாசலில் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வரலாறை நான் படிக்கும்போது, ஆய்வுக்குட்படுத்தும் போது தெரிஞ்சுக்கிட்ட விஷயமா இருக்குது. இன்றைக்கி இது தொடர்பான பல விஷயங்களை நான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். அதில் முதல் என்னுடைய சந்தேகம் என்ன அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட எடுத்து வைக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய ஓவியங்கள் இருக்கு இல்லையா, சித்தன்னவாசல் அப்படின்னாலே அது மிகப்பெரிய அளவில் புகழ் பெற்றது அங்கே இருக்கக்கூடிய ஓவியங்களுக்காக. இந்த ஓவியங்கள் அப்படிங்கிறது யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விவாதமே நீண்ட காலமாக போயிட்டுருக்கு. இது பல்லவர்களுக்கு சொந்தமான ஓவியங்கள் அப்படிங்கிறத முன்னெடுக்கக்கூடிய சில பேர் இருக்காங்க. இல்லை, இது கிபி 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஸ்ரீ மார வல்லபன் அப்படிங்கிற பாண்டியன் சார்ந்த ஓவியங்கள் அவனுக்கு சொந்தமானது அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்குது. ஒரு ஓவியராக உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, இது என்னன்னா, நம்ம கல்கின்னு ஒரு ஆசிரியர் இருக்கிறார்ல, அவர் பொன்னியின் செல்வன்லாம் எழுதினார்ல, அவர் சிவகாமி சம்மதத்தில் அந்த கல்வெட்டை தப்பாக படிச்சிட்டாரு. அதுதான் ஸ்ரீமார ஸ்ரீ வல்லபன்றத ஸ்ரீமார ஸ்ரீ பல்லவன் படிச்சிட்டார். வல்லபன் பல்லவன் படிச்சிட்டாரு. இதை வச்சு ஒரு கதையை எழுதிட்டார். அதை ஜனங்க நம்பிட்டாங்க. பல்லவர்களுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது சிவகாமி கதை, சபதம் கதையினுடைய எப்படி பொன்னியின் செல்வன் எல்லாத்தையும் ஆர்வ கோளாறுல கல்கி திறனான ஆள், தமிழ் இசையில் முக்கியமான ஆள், நல்ல விமர்சகர், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அவர் நிறைய விஷயங்களில் வரலாற்றுக்குள்ளே ஒரு திரிபான இடங்களை உருவாக்கினார். காரணம்னா, ஒரு வரலாற்று ஆசிரியராக ஒரு சில அடிப்படை வரலாற்று தகவலில் ஒரு இடையில அதை இணைக்கிறதுக்கு ஒரு புனை மாந்தரை கொண்டு வரலாம். ஆனால் இவர் என்ன, புனை மாந்தரை வச்சு தான் வரலாற்று இயக்கத்துக்கான உள்ளடக்கத்தையே அவர் சொல்ல முயற்சினால நம்மளுக்கு பாப்புலராக கல்கி இருந்தாலும் கல்கி படித்தவங்க தான் இன்றைக்கி பெருவாரியாக தமிழக வரலாறை புரிஞ்சுக்கிறவங்க. அதில் ஒரு குழப்பம்தான் இந்த சித்தன்னவாசல் குழப்பம். அப்போ அதில் அவர் என்ன கண்டென்ட்டு சித்தன்னவாசலை சொல்கிறாருன்னா, அஜந்தாவில் தான் ஓவிய மரபு இருந்தது. அங்கே முன்னாடி பாதி அழிஞ்சு போனது அஜந்தாவோட ரகசியம் தெரிஞ்ச ஒருத்தர் வரைஞ்சதும், கீழே இந்த பல்லவ ஓவியர் சிவகாமியோட அப்பா வரைஞ்சது தான் அழிஞ்சு போச்சு. அது ஒன்றும் அப்படி இருக்குது. ஒன்றும் அவரால் பல்லவர் மரபு அந்த ஓவியத்தோட நுணுக்கத்தை அடையாதது அப்படின்றத சிவகாமி சமத்தை வெளிப்படுத்துறாரு. அதுக்கு தான் வாதாபி சண்டைகளை கூட இவர் பைத்தியமாகி அவர் உதவுறாரு. அந்த சிற்பி இதுவாகும் போதுன்ற கதை உளவியலுக்கெல்லாம் கொண்டு போனார். ஆனால் இந்திய வரலாற்றில் தென்னக பகுதியோட ஓவிய மாண்புக்கு நிகரானது கிடையாது அஜந்தாவோட ஓவியங்கள். அதை விட ரொம்ப நுட்பமான இந்த ஓவிய மரபுக்கான உக்திகளை சேர்ந்தது தான்
சித்தனவாசல் குகை ஆமாம், சித்தனவாசல் வரைக்குமே நம்மளோட அந்த உக்தி பல்லவர் கால ஓவியங்கள்லையும் இதில் இருக்க ஓவியங்களும் அவ்வளோ நுட்பமான உக்தியை நம்ம பிரத்யேகமாக வச்சுருக்கிறோம். அதுக்கு எந்த இடத்துலையும் வந்து சதவாகன மரபு நம்மளுக்கு பங்களிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் சதவாகன மரபுன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, சதவாகன மரபு விழுந்த உடனே அதனோட 4 கிளைகள் தான் தென்னிந்திய அரசுகளாக உருவாகுது. வடமேற்கு கிளை தான் சாளுக்கிய கிளை, இப்போ தென்கிழக்கு கிளை தான் பல்லவ கிளை, இந்த பக்கம் ஒரிசா பக்கத்தில் இருக்கிறது வந்து மேலை கங்கர், இங்கே மைசூர் இருக்க கீழை கங்கர்ன்ற 4 அரசாக வந்து பிற்காலத்தில் அவங்க பிரிகிறாங்க. அதனால் வந்து அந்த சதவாகன அறிவுன்றது பல்லவருடைய எந்த விஷயம் அறுபடாமல் தொடர்ந்துச்சுன்னு நம்ம ஒரு இடத்துல பார்க்கலாம். ஆனால் இவங்க உருவாக்கின அந்த மாண்பை விட ரொம்ப நுட்பமான ஓவிய சித்தரிப்பு வந்து தமிழ் வழக்கில் இருக்குது. ரொம்ப திருத்தமானது. அது ஒரு அஜந்தா ஓவியம் கூட தமிழ் ஓவிய மரபுக்கு அளவுக்கு நுட்பமான சித்தரிப்பு நம்ம சொல்ல முடியாது. அப்போ இந்த அஜந்தா அதனோட உடல் வாகு செதுக்கிற முறை வரைகிற முறையில் கூட ரொம்ப நுட்பமான மரபு வந்து தமிழோட பிற்காலம் தொட்டு வரக்கூடிய இடத்துல நுட்பமாக வெளிப்படுது நம்மக்கிட்ட. அதனால் வந்து இது அஜந்தாலேருந்து இங்கே வந்தது நம்மளுக்கு ஓவியமே தெரியல, அதை வந்து ட்ரை பண்ணாங்க. பல்லவர்களுக்கு அதுக்கு எப்படி சம்மந்தம் இல்லையோ ஒரு பாண்டியர்களில் வந்து ஸ்ரீமார ஸ்ரீவல்லபன் வந்து ஒரு முக்கியமான அரசராக இருக்கிறாரு. அவர் அவரோட பீரியடில் பல்வேறு வேலைகள் செஞ்சுருந்தாங்க. நீர் மேலாண்மையில் இருக்கங்குடி கிழவன் முன்னெடுத்து பாண்டிய நாடு முழுதும் ஒரு வேளாண் மரபை ஊக்குவிச்சதாகட்டும். அதே மாதிரி இந்த மூமெண்ட்டில் இவங்க ஞானசம்பந்தர்லாம் வந்து போனதுக்கப்புறம் எஞ்சி நின்ன இந்த ஆட்கள் வந்து இங்கே சித்தனவாசல் இருந்ததாக கேள்விப்பட்டு அவர் வந்து பார்த்ததாகவும், அதுக்கு அப்போ வந்து அந்த முன்னாடி இருக்க மண்டபத்தை கட்டி எழுப்பினது தான் அந்த கல்வெட்டு. அப்போ வந்து அது ஏற்கனவே இருந்த அந்த ஓவியங்களை புதுப்பிக்கிறதுக்கு வந்து அந்த இளங்கொமனன்னு சொல்கிற ஆசிரியன், மதுரை ஆசிரியனை கூப்பிட்டு அந்த பெயிண்டிங்கை ரீஒர்க் புனரமைப்பு வந்து செஞ்சு கொடுத்தாங்கன்ற இடத்துல அந்த ஓவியம் அந்த காலத்தோடதுன்னு நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. புனரமைக்கப்பட்டது தான் அந்த காலம். அப்போ அந்த ஓவியம் வந்து ரொம்ப முன்னாடியும்லேருந்தே அது தொடர்ந்து இருக்கலான்றது அந்த கல்வெட்டு வாசகம் நம்மளுக்கு சொல்லுது. அப்போ இந்த கல்வெட்டு வாசகம் அப்படிங்கிறது இந்த சிவகாமியின் சபதம் அப்படிங்கிற அந்த கதை வந்து திரிக்கப்பட்டதால பொன்னியின் செல்வன்ல ஒரு தவறான கதையை சொல்லி வந்த மாதிரி சித்தனவாசலோட கற்பனை தமிழர்கள் கிட்ட மோசமா இருக்கு. பல்லவன் கிடையாது வல்லபன் அப்படிங்கிறது வந்து உறுதியாகுது. இப்போ நம்மளுக்கு வந்து அங்க பாதுகாக்கப்படக்கூடிய அந்த தமிழி கல்வெட்டு இருக்கு இல்லையா, அந்த தமிழி கல்வெட்டினுடைய சிறப்பு என்ன? தமிழி கல்வெட்டுனால தான் இன்னைக்கு தமிழக வரலாறு முன்னேறாமல் இருக்குது. அதுக்கு அந்த கல்வெட்டு தான் சான்று. அப்படியா? ஆமாம், அதுதான் சமணன்றதை நிறுவறதுக்கான சான்றாக மாற்றுறாங்க. ஓ, இது சமணர்களுடைய சமணர் வரலாறுக்கான சான்றை வந்து ஐராவத மகாதேவனை பிறரோ வந்து புரிஞ்சுக்கிட்டது வந்து சித்தனவாசல் இருக்கக்கூடிய படுக்கையில் இருக்கக்கூடிய படுக்கையை சுற்றி தான் அந்த கல்வெட்டு இருக்கு. யாருக்கு அந்த படுக்கை வெட்டப்பட்டிருக்குதோ அந்த பேரால் இருக்குது. அப்போ என்னென்னா அந்த ஒரு கல்வெட்டில் இருக்கிற அந்த பேர் என்னென்னா எரிமி நாட்டு தென் திருப்பொசிலை சேர்ந்த கடவுள் நீலனுக்கு படைக்கப்பட்டது அப்படின்னு அதில் இருக்கு. இப்போ அந்த படுக்கையை வந்து வச்சுக்கிட்டு தான் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, சரவண பலகலாக்கு சிரமண வெள்ளை குலத்துக்கு ஐராவத வெள்ளை குலத்துக்கு வந்துட்ட சந்திரகுப்த மௌரியனும் அந்த ஆட்களும் வந்து சமணத்தை அங்கே பரப்பிட்டாங்க. அங்கே இருக்கிறவர் வந்து சித்தனவாசல் வரைக்கும் வந்ததோட சான்றா இந்த படுக்கை இருக்குது. சமண பரவலோட சான்றா ஆக்குறாங்க. சமண பரவலுக்கு என்னப்பா சான்றுனா பாரு, எருமி நாட்டிலேருந்து வந்துட்டாங்களா, எருமி நாட்டு தானே மைசூர் அப்படின்னு கணக்கை போட்டு ஐராவதம் தமிழோட ஆய்வு தரப்பையை முடிச்சு வச்சதோட இடத்தோட சான்று தான் சித்தனவாசல். சித்தனவாசல் வந்து தமிழோட வரலாற்று நகர்வுக்கும் சமணத்தை உறுதிப்படுத்துறதுக்கான சான்றாக நிற்குது. அது பெரிய வரலாற்று தடை நம்மளுக்கு சித்தனவாசல் தான். அப்போ உண்மையிலேயே அந்த தமிழ் கல்வெட்டு எதை தான் சொல்லுது? தமிழ் கல்வெட்டு சித்தனவாசல் எருமி நாட்டை சேர்ந்தவர் இங்கே வந்திருக்கலாம், அவர் இங்கே இறந்துட்டாருன்னு இருக்கலாம், அவ்வளோதான் அது சொல்லுது. அப்போ இந்த படுக்கைன்றதுக்கான இடன்றது இங்கே யாரோ இருந்தாங்க, அவங்க வசித்தாங்க அப்படின்ற கூரோடு இணைஞ்சதா ஒரு சமண மடம் மாதிரி பார்க்குறதா இவங்க நினைக்கிறாங்க. ஒரு சாரர் நினைக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இதை சொல்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 4 படுக்கை வெட்டினா 4 பேர் தான் இருந்தாரா? இல்லைங்க, யோகம் பண்ணுறதுக்கு படுத்துப்பார். அவள் படுத்துக்கிட்டு என்ன யோகம் பண்ண வேண்டியிருக்கு? இல்லை வானத்தை பார்ப்பாருன்னா எல்லாம் கோகைக்குள்ளே இருக்குது, அங்கேருந்து வானம்லாம் தெரியாது. இந்த மாதிரியான கற்பனைகள் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. அது வந்து என்னென்னா இந்த போக்குகளுக்கு சான்றாக ஏதுவாக புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் போகிறாங்களே ஒழிய
மற்ற ஆட்கள் அதுக்கு வரல. காரணம் என்ன, இதுக்கு விட முந்தன படுக்கைன்னு சொல்லக்கூடிய நிறைய இடங்கள் வந்து ரொம்ப பிற்கால வழக்கு சார்ந்தது. மகாவீர் சிற்பம் போட்ட நிறைய இதோட படுக்கைகள் வந்து நம்மளுக்கு சிதறால் வரைக்கும் இருக்குது, கன்னியாகுமரி வரைக்கும். அதெல்லாமே வந்து 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது, 8, 9 சேர்ந்தது. அப்போ என்னென்னா இந்த தமிழில் இருக்கிற படுக்கைன்றது சித்தன்னவாசல் தான், தமிழில் இருக்கிற படுக்கைன்றது மாங்குளம் தான், வேற இடங்கள்ல இல்லை. இதை புரிஞ்சுக்கிட்டா சமண பரவல்ன்றது ஒரு 8ஆம் 9ஆம் நூற்றாண்டில் மேலைக்கங்க அரசுகள் மேலே வருது. அதை ஒட்டி தான் சரவண பலகுலால சமண அரசு தலைமை மேலே விழுந்து 10ஆம் நூற்றாண்டில் மிக சிறப்பான ஒரு சமண உச்சபட்ச வெளிப்பாடை நம்ம பார்க்குறோம். அங்கே எந்த தமிழி கல்வெட்டும் இல்லை, பிராமி கல்வெட்டும் இல்லை, அங்கே வெறும் கதை தான். அங்கே 10ஆம் நூற்றாண்டில் தான் தகவல் கிடைக்குது. அதுக்கு முன்னாடி அங்கே தகவல் இல்லை, இல்லைன்னா 9ஆம் நூற்றாண்டில் கிடைக்குது. அப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிற சமண படுக்கைகள்லேருந்து வந்தது. காஞ்சிபுரத்தோட இன்னொரு உள் மரபாக இருக்கக்கூடிய வந்து போலூர் பக்கத்தில் இருக்க திருமலையோட குரத்திகள் தான் சிதறால் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த தீர்த்தங்காரர்களை வெட்டி அதுக்கு தானம் கொடுத்து அதை பண்ணது ஒரே ஒரு குழு தான். அந்த குழுக்கள் சிதறால் வரைக்கும் போய் வெட்டிட்டாங்க, வேற எந்த ஆளும் வரல. படிப்படியாக இந்த காலத்தில் வந்து அந்த காலத்தில் வந்தான்ற எந்த குறிப்பும் உங்களுக்கு சமண படுக்கைன்னு சொல்லக்கூடிய இடங்கள் இல்லை. அதை தான் நெடுஞ்செழியன் மாதிரியான ஆட்கள் வந்து உள்ள நுழைஞ்சி சமணம்ன்ற வார்த்தை அமணர்ன்றத ஒரு பொது சொல்ல குறிக்கப்படுது. அந்த அமணன்றது தான் சமணன் மறுவிருக்க ஒழிய இந்த சமணன்ற சொல் நீ ஜெயினர்கள் சொல்கிற சமணர்களை குறிக்கல. அமணர் என்ற பொதுப்போக்கில் இருக்கிற பல பிரிவாளர்களை குறிக்குது. அதில் நேரடியாக அதில் பங்கு பெறக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா ஆசீவகர்களில் தான் அமணர்களாக நம்ம பார்க்க வேண்டியிருக்குதுன்றத அவரோட வாயில் அவரோட ஆய்வுகள் வழியாக வரும்போது இப்போ சித்தன்னவாசலில் படிக்கிற இடத்துல இந்த அமணன் காணின்னு சொல்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே, அப்புறம் வந்து மதுரையில் இருக்கக்கூடிய அமணர்களுக்கு எதிரான ஞானசம்பந்தர் மூமெண்ட்ன்றது ஆசீவர்களுக்கு எதிரான மூமெண்ட் தானே ஒழிய எந்த வகையிலையும் இந்த ஜெயினர்களுக்கு எதிரான இயக்கமாக இல்லை. அப்போது வந்து பாண்டியர்களும் சோழர்களும் பிற குடும்பங்கள் வந்து 7ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடர்ந்து மேலையங்க மரபில் சமண அரசுகளோட திருமண ஒப்பந்தங்கள் அடையும் போது அங்கேருந்து நம்ம சரவணபலகுலா கட்டினதுக்கப்புறம் வந்த படுக்கைகள் இருக்குது. இல்லை படுக்கையில் இருந்த இடங்களில் அவங்க வந்து சில இதில் சாத்தூர் பக்கத்தில் கூட இருக்கு. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவரோட கோமதீஸ்வரரே இருப்பார். அப்போ நேரடியாக அது 10ஆம் நூற்றாண்டு. மகாவீர் வந்தால் 10ஆம் நூற்றாண்டு. இவர் வந்து இருக்கிறாருல்ல பசுவநாதர் வந்தால் மட்டும்தான் 8, 9ன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த தமிழ் இப்போ கழுகுமலையில் இருக்கிறது இதெல்லாம் வந்து 8, 9ன்னு எடுத்துக்கலாம் முடியும். அதுக்கு முன்னாடி சமண பதிவுன்றதே தமிழ்நாட்டில் இல்லை. இது வந்து திருமல சங்கம்னு ஒன்று இருந்ததா சொல்லி இந்த ஆச்சாரக்கோவை உருவாக்கின நூல் வந்து சமண சங்கம் வந்து எதை உருவாக்குச்சுன்னா ஆச்சாரக்கோவை உருவாச்சு. இன்னைக்கு ஆச்சாரக்கோவை வந்து என்னவா இருக்குன்னா இன்றைக்கி வைணவ சைவ ஆச்சாரிகளோட இந்த பிராமண ஆச்சாரிகளோட விதிமுறையாக மாறி இருக்குது. அதுதான் நம்ம இன்றைக்கி சடங்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சாரம் இருக்குப்பா, ஏன தொடாத, அங்கே நெல் இங்கே நெல், பேசாத, 2 அடி தள்ளி நெல், எச்சப்படுது இது படுதுன்னு சொல்கிற ஆச்சாரத்தை வந்து சமணர்களோட திருமல சங்கம்னு சொல்லி சமணர்கள் ஒரு சங்கத்தை கூட்டுறாங்க. அந்த கூட்டுதலில் வந்த ஒரே நூல்னா ஆச்சாரக்கோவை தான். ஆச்சாரக்கோவை நீ சமணர்கிட்ட இல்லை, இவங்க கிட்ட இருக்குது. இதுதான் இதுக்குள்ளே இருக்கிற வேறுபாடு. அப்போ ஐராவதம் மாதிரி ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா தமிழுக்கான சமண சான்ற சித்தன்னவாசலை காப்பிச்சனால தமிழியோட இது சமணத்தின் வழியான முதல் சான்றா சித்தன்னவாசல் மாறிடுச்சு. அதனால்னா அந்த கிபி 2ஆம் நூற்றாண்டுன்றதை அதை வரையறுத்து அதுக்கு மேலே அவங்க தள்ளவே இல்லை. வரலாறு அங்கே நின்று போச்சு. ஏன்னா நீங்கள் சங்க இலக்கியத்தில் பேசாமல் தகவலாக ஒரு தொல்லியலோட எழுத்து பொறிப்பாக சித்தன்னவாசல் நீண்ட காலம் இருந்து மாங்குளம் விடுவிக்கப்படுற கால ரீதியாக நகர்ற வரைக்கும் புலிமான் கொம்பை வர வரைக்கும் சித்தன்னவாசல் அப்படியே ஒரு தேக்கமாக பிடிச்சி வச்சுக்கிட்டே இருந்தது. மாங்குளம் வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு திரும்ப என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதுலேயும் வந்து அப்போ சமணப்படுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதில் வரலாற்று மாந்தன் நெடுஞ்செழியன் வந்துட்டார். இதில் வரலாற்று மாந்தனான சங்கலைக்கு ஆள் வரல. புலிமான் கோம்பையில் நடுகளுக்கான தமிழ் கல்வெட்டு வரும்போது இந்த வணிக நலன் வணிக பின்னணியிலேருந்து விலகி ஒரு தனித்த தமிழகத்தோட தொன்மமான நடுகள் வெளியே வரும்போது அந்த நடுகள் இந்த சமண உறவற்ற ஒரு கூரை சொல்லுது. அப்போ புலிமான் கோம்பை தான் என்ன செய்யுதுன்னா முற்றிலும் இதை அறுக்குது. ஆனால் என்னென்னா தமிழ் ஆய்வாளர்களோ இதுக்குள்ளே இருக்கிறவரோ இந்த பாதிப்புலேருந்து வெளியே வராமல் ஒன்றுமும் வந்து அதை நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போது சித்தன்னவாசலனுடைய உண்மையான காலம் அப்படிங்கிறது அப்போ என்ன?
காலம் வந்து நீண்டதாக இருக்குது. அங்கே வந்து இப்போ முதுமக்கள் காலம் கிமு 2000 5000 சொல்கிற அளவுக்கான ரெக்கார்டு அங்கே கிடைக்குது. நம்ம தான் காலவரம்ப வந்து திரும்ப இரும்பு கண்டுபிடிச்சதுனால கிமு 2000 மேலே நம்ம தாண்டாமல் இருந்தோம். இப்போ 5க்கு வந்துட்டதுனால கிமு 5000 வரைக்கும் நம்மளுக்கு வந்து அதை கொண்டு போகலாம். அப்போ அதுலேருந்து நீண்ட மரபுக்கான இடமா அது இருக்குது. அப்போ இங்கே கிடைத்த முதுமக்கள் தாழி அப்படிங்கிறது அதனுடைய காலம் நம்முடைய வரலாறை கிமு 5000க்கு எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாமா? இப்போ இன்றைக்கி இருக்கிற தரவுகள் அதை நோக்கி வருது. ஆனால் என்னென்னா நம்ம ஒன்றும் ஒரு தமிழ் மாணவர்களாவோ இங்கே தொல்லியல் ஆட்களாவோ மறுகட்டமைப்பு போகாமல் ஏதோ ஒரு பகுதியை வச்சுக்கிட்டே திரும்ப பேசுகிற ஆட்களாக சுருக்கம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் பழைய தகவலை நம்ம மறுபார்வைக்கு பார்க்குறதும் புதிய ஆய்வுகளில் கிடச்ச இடங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் துணிஞ்சு ஆய்வுகளை முன்னோக்கி நகர்த்துறதுக்கு தமிழோட உள்ளீடுகளை நோக்கி போகிறதா இருக்குது. ஆனால் இவங்க ஏற்கனவே சமணம் பௌத்தத்துக்குள்ளே தான் தமிழோட பதிவுகளை பார்க்குற கூறுகள் இருக்கிறதுனால இவங்களோட தமிழ் பதிவுகளே சுருக்கம் அடைந்து தான் மாறுது. அப்போ இதெல்லாம் நம்ம பெருசாக பேசிக்க வேணாம், தனியாக போகலான்னு நினைக்கும் போது நீங்கள் வரலாற்றை பேசுகிற ஆளாக இல்லாமல் உங்கள் கருதுகோளுக்கு துணை சேர்க்கிற சான்றுகளாக இன்னமும் நம்ம இதை தக்க வச்சுக்கிறதுக்குள்ளே முடிஞ்சு போகுது. இங்கே தான் நம்மளை வந்து வரலாற்றை எதிர்கொள்கிறதுல நம்மளோட இன்றைய அரசியல் போக்குக்குள்ளே இருக்கிற புரிதலும் போதாமை கூட காரணமாக இருக்குது. அப்போ இந்தியா முழுதுமான வர்ண பாகுபாடுக்கான மறுப்புக்கு நீங்கள் நிற்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. உங்கள் வரலாறுக்கு நீங்கள் நின்னா போதும். உங்கள் வரலாறுல இருக்கிறத நீங்கள் பேசுங்கன்னா அவங்க வரலாறுல நீங்கள் எங்கேயும் தக்கப்படவே இல்லை. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அவரோட நம்ம தக்கப்பட்டு இல்லை. நான் தனியாக இருக்கேன்னு நீங்கள் சொல்கிறது வழியாக இந்திய வரலாற்றில் அவங்களோட போதாமல் வெளிப்பட போகுது. அவ்வளோதான் மேட்ரு. அதனால் இங்கே வந்து தொடர்ந்து ஒரு பூர்வக்கூடிய இடமா அது இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போது அந்த இடம் வந்து தொடக்க கால ஆதி மனிதரோட வசிப்பிடமாக நீங்கள் அந்த குகையை பார்க்கணும். அதுதான் அங்கே அந்த மலையோட அமைப்பு அதுக்குள்ளே இருக்கிற இடம்னா ஒரு வேட்டையாடுற அந்த பழங்குடியின சமூகம் நீண்ட காலமாக அங்கே இருந்து அங்கே அது உயிர் வாழ்ந்து வாழ்றதுக்கான ஒரு 50,000 வருஷம் வாழ்க்கை அதில் இருக்குது. அதுக்கு தான் இந்த குகை முதல்ல உரிமை. இந்த சமணருக்கெல்லாம் கிடையாது, இந்த ஆசிவர்களுக்கும் கிடையாது. அவங்க அந்த பூர்வக்குடியோட இடங்களில் திரும்ப திரும்ப இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் அந்த இடங்களில் வந்து ஒரு பரியல் கிரவுண்ட் கிடைக்குது, அங்கே ஒரு ஃப்ரீ ஹிஸ்டாரிக்கல் பெயிண்டிங் கிடைக்குது, அங்கே ஒரு குகை இருக்குது, அங்கே வசிப்பிடம் இருக்குது. அதில் வந்து திரும்ப திரும்ப இந்த பெரிய மூத்தவர்கள் வந்து தங்கிக்கிட்டு வரும்போது அது தொடர்ந்து வாழ்விட பகுதியாக இருந்துக்கிட்டே இருக்குது. அதாவது இந்த அறிவு சார்ந்த ஆட்களோட எல்லாத்தையும் அங்கேருந்து பார்க்குற ஒரு வாட்ச் டவராக வந்து பார்க்குற கூறுகள் நீங்கள் பார்க்குற எல்லா விதமான இடங்களும் இதே அமைப்பில் தான் இருக்கும். அந்த இருப்புன்றது நீங்கள் அங்கே கிறுக்கி வைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு காலத்தை கற்பிச்சுட்டு அதுலேருந்து தான் தொடங்குதுன்றதுக்கு இல்லை. அந்த இடம் பூர்வீகமாக நீண்ட காலம் மனித வாழ்விட தலமாக இருக்குது. அதனோட மதிப்பு வெவ்வேறு காலங்களில் மேலே மேலே படிநிலையாக வளர்ந்து அதுக்கு நம்ம பார்க்குற ஆசிவக துறவிகளோ இல்லை அறிவியர்களோ மற்றவங்களோ தங்கிறதுக்கான ஒரு மதிப்பு அது தருது. அப்போ அங்கே போனால் நம்ம வந்து அதை தெரிஞ்சிக்க முடியும் அவங்களோட வாழ்க்கையோட. ஏன்னா அவங்க வந்து புற வாழ்க்கையிலேருந்து விலகி அவங்க வந்து அறிவு தேடலில் தங்களை விடுவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சாராம்சமாக அது மாறுது. குடியிருப்பை உருவாக்கி போயிட்டவன் மலையில் இருந்தவன் ஏன் குடியிருப்புக்கு போனான்னா மனித வாழ்க்கையோட சூழலும் அதனோட உறவு நிலைகள் பெருகும்போது அது நிகழுது. அதனால் இந்த அறிவர் தளத்தில் நிகழக்கூடியது வந்து பின்னாடி வந்து சூஃபி துறவி வரைக்கும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ அது என்ன செய்யுதுன்னா யாராக இருந்தாலும் இந்த பகுதிக்குள்ளே வந்தால் இதுதான் அந்த இடமா இருக்கும்போது அதை ஒட்டி எல்லாருமே வராங்களே ஒழிய. அதனால் ஒரு சூஃபியோட தான் இப்போ நான் குடியாத்தத்தில் எல்லாம் வந்து கீழ்வாலையில் கூட நான் போகும்போது எதுவும் இல்லை. அப்புறம் பின்னாடி எல்லாரையும் கூட்டு போகும்போது பார்த்தா காட்டுக்குள்ளே குடியாத்தத்தில் அதுக்கு போகிறதுக்கே 15-20 கிலோமீட்டர் உள்ளே போனோம். வழி வர்றது ரொம்ப கஷ்டம். போயிட்டு திரும்ப இரவுக்குள்ளே திரும்பினா கஷ்டம். அந்த மாதிரி இடத்துல கூட இயேசு அழைக்கிறார், 7 மலைப்பிரசங்கம் இங்கே தான் பண்ணாருன்னு எழுதி வச்சுருக்கிறாங்க. அது கீழ்வாலையிலையும் வந்து இயேசு இங்கே தான் மலைப்பிரசங்கம் பண்ணாருன்னு சொல்லும்போது கிறிஸ்துவர்களுக்கு வந்து எல்லாமே அந்த சியான் மலையும் அவரோட இடமா அறிவிச்சிக்கிறதுக்கான ஒரு மாண்புக்கு போகிறார். அவருக்கு இடம் இல்லாதனால தொல்குடி வழக்குக்கு போயிடுறாரு. இப்போ அதை எடுத்துக்கிட்டு அதை ஆவணமாக எடுத்துக்கிட்டு அப்போ இயேசு தான் இங்கே வந்து பிரசங்கம் பண்ணாருன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது எவ்வளோ தவறோ அந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு காலவட்டத்தோட வேறு கூறுகளாக தான் அதை புரிஞ்சு பார்த்துட்டு அதுலேருந்து வெளியே வந்துடணுமே ஒழிய அதை நீங்கள் உங்கள் வரலாற்றை சான்று ஆக்கிறதுன்றது நம்மளோட வரலாற்றை படிக்கிற நம்ம முறைமைகளோட நம்ம பார்வை கோணத்தோட குறைபாடு இல்லை குருட்டுத்தனம் நம்ம அதை எடுத்துக்கலாம். இப்போ வந்து நீங்கள் நெடுஞ்செழியன் ஐயா பற்றி பேசும்போது அதாவது இதில் சமணம் அப்படிங்கிறது வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் இது ஆசீவகத்துக்கான ஒரு அடையாளம் அப்படிங்கிறத வந்து அவர் ஆசீவகம் தான் நம்முடைய முதல் மதம் அப்படின்னு நிறுவுறதுக்கே இந்த சித்தன வாசலை வந்து உதாரணமாக சொல்லியிருப்பாங்க. எந்த அடையாளம் இது வந்து ஆசீவகத்துக்கான ஒரு குடியிருப்பு பகுதி இல்லைன்னா நம்முடைய மூதாதையர்களே ஆசீவகர்கள் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு சான்று? அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அந்த
இவர் பாஷ்யம் அடைந்திய ஆய்வாளர் எழுதுனா அந்த உரையாடல் வழியாக ஆசீவகர்களை வந்து எப்படி அசோகர் வந்து பௌத்தத்துக்கு மாறினவனே கொண்டுட்டார். அவர் அங்கே ஆசீவர்களோட குடைவரையை தான் அசோகர் வெட்டியிருக்காருன்ற வரலாறு கூட நம்மளுக்கு சொல்லாமல் இருக்காங்க. அவர் நிறைய கொடுங்கோல் அரசராக இருந்தார், அவங்க உறவினர்லாம் பங்காளியெல்லாம் கொண்டுட்டார், அவங்க அப்பாவெல்லாம் கொண்டுட்டு வந்துட்டார் அசோகர் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இவங்க என்ன செய்கிறாங்க, பின்னாடி அவர் வந்து கலிங்க போரில் வந்து ஒரு புத்த துறவியாக மாறிட்டார். அவருக்கு ஞானம் கிடச்சிது. அதோட அவர் வந்து தம்ம செய்திகளை அறிவிக்கிறது தூணை நட்டுட்டார், எல்லா இடத்துலையும் பரவி வச்சுட்டாருன்றத சொல்கிற இடத்துல அசோகர் இந்த பௌத்தத்துக்கு மாறுறதுக்கு முன்னாடி ஆசீவராக இருந்தார். ஆசீவருக்கு தான் குடைவரை வெட்டினார். பௌத்தத்துக்கு மாறினதுக்கப்புறம் ஆசீவர்களுக்கு பணம் கொடுத்து ஆசீவர் தலையெல்லாம் வெட்டுன்னு 3000 ஆசீவர்களை வெட்டுறதுக்கு பணம் கொடுத்தாரு. காஷ்மீரில் ஆசீவர்கள் இருந்தாங்க அப்படின்ற வரைக்கும் வரலாறு இருக்குது. அப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் சித்தன்னவாசலுக்கு சதவான்களுக்கு முன்னாடி இந்தியாவில் ஒரு குடைவரை யாருக்கு வெட்டப்பட்டிருக்குன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஆசீவர்களுக்கு தான் வெட்டப்பட்டிருக்குன்றதான் நிஜம். அதுக்கு முன்னாடி குடைவரைன்ற செட்டப்பே ஆசீவர்களுக்கு தான் வெட்டப்பட்டிருக்கு. பின்னாடி அஜந்தா இதெல்லாமே இவங்க மாறின பௌத்தர்களுக்கு வெட்டியிருந்தாலும் அதெல்லாம் பிற்கால குடைவரைகள் தான். அந்த குடைவரைக்கு யானைக்கல் குடைவரைக்கு மாற்றான ஒரு 300 வருஷம் கழிச்சு தான் இதில் வந்து அஜந்தாவில் குடைவரை வெட்டுறாங்க. அதனால் சித்தன்னவாசல் குடைவரை ஆசீவக மரபில் எடுத்துக்கிட்டால் இந்தியாவிலேயே வந்து தொடக்க நிலையில் அவர் அந்த இவர் வந்து மற்களி இறந்தும் போதே அவரோட இடத்துல இதை வந்துடுது. மற்களி வந்து அடிப்படையில் ஒரு ஓவியராக இருந்ததுனால ஆசீவக மரபில் தான் அந்த ஓவிய காட்சியை பதிவு பண்ணுறதுன்றது ஒரு கவனம் அதில் வருது. பல்வேறு யோக கவனங்களில் ஓவியம் ஒரு கவனன்ற இடத்துல இந்த இடத்துல இந்த ஓவியம் முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த குடைவரையோட கால வரையறைக்கு நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா நெடுஞ்செழியன் ஐயாவோட புரிதலிருந்து பார்த்தோம்னா ஏறக்குறைய கிமு 5ஆம் நூற்றாண்டில் 6ஆம் நூற்றாண்டுலேயே வந்து மற்களியோட காலத்தில் மகாவீரோட காலத்திலேயே மற்களி இங்கே இறந்ததா சொல்லி அவரோட குடைவரையாக இதை வந்து பார்க்கணுன்றதை அவர் முன்வைக்கிறார். நெடுஞ்செழியன் அப்போ இந்த குடைவரையை தான் இந்தியாவிலே பழசுன்னு சொல்லணும். இதுக்கப்புறம் தான் அசோகர் வெட்டினார் நீங்கள் சொல்கிற வரைக்கும் அவர் கொண்டு போகிறார். அதை நம்ம சித்தன்னவாசல் குடைவரை தான் பாண்டியர் குடைவரைகள் எல்லாமே ஏறக்குறைய கிமுலே இருந்திருக்குன்னு அர்த்தமாகுது. பல்லவர்களுக்கு வந்து பாண்டிய மண்டலம் நடந்த கலைப்போக்குகள் தெரியாமல் அவர் என்ன செய்கிறாருன்னா நான் தான் புதுசாக பண்ணேன்னு இவர் நினச்சிக்கிறார். ஒன்றும் நம்ம அதுக்கு சொல்கிறோம். ஆனால் பாண்டியர்கள்கிட்ட இருக்க குடைவரைகள் இதெல்லாம் விட பழசு. இப்போ பிள்ளையார்பட்டியோட குடைவரை வந்து ஏறக்குறைய அந்த கல்வெட்டு பொறிப்பினால் 4ஆம் நூற்றாண்டு போயிருக்குது. குடைவரை அதை சொல்லலை. அதே மாதிரி பாண்டியரோட குடைவரைகள் எல்லாமே ரொம்ப முந்தையதாக இருக்குது. அப்போ இந்தியாவோட குடைமறை மாண்புன்றது வந்து பாண்டியர் கையில் ரொம்ப காலமாக இருந்திருக்குன்னு தெரியுது. ஏன்னா அதை தான் வந்து அது வழிபாட்டு மரபுக்குள்ளே அந்த குடைவரைகள்லாம் இருக்குது. பல்லவர் கட்டினது வழிபாட்டு மரபுகள் கிடையாது. ஆனால் அஜந்தாவில் இருக்கிற குடைவரைகள் வந்து மடாலய மரபில் இருக்குது. அஜந்தா வந்து தொடர்ந்து வந்து 7ஆம் நூற்றாண்டு வரைக்கும் 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் குடைவரைகள் செதுக்கப்பட்டிருக்கு கிமுலேருந்து. அப்போ 700 வருஷம் மூவ்மெண்ட். அது இதுதான் அதுக்குள்ளே இருக்கிற விஷயம். அதாவது இது வரைக்கும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அஜந்தா கோவில்களுக்கு அஜந்தா குடைவரை சிற்பங்களுக்கும் அந்த ஓவியங்களுக்கும் இணையானது சித்தன்னவாசல் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுடைய உரையாடல் எதை மாற்றுது அப்படின்னா அஜந்தாவுக்கு இணையானது என்ன, அஜந்தாவுக்கு முற்பட்டதே இந்த சித்தன்னவாசல் ஓவியங்கள் தான், இங்கே இருக்கிற குடைவரை கோவில்கள் தான் அப்படிங்கிறது தான் உங்களுடைய உரையாடல் வந்து நிரூபிக்குது. சிவகாமி சபதன் நாவலில் வந்து கல்கி எழுதிட்டாரு, அதாவது மாற்றி பல்லவன்னு படிச்சிட்டாரு, ஸ்ரீ மார வல்லபன்னு படிக்கிறதுக்கு பதிலாக அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா. இப்போது நீங்கள் வந்து என்கிட்ட பேசும்போது எப்போவுமே என்ன ஒரு விஷயத்த சொல்லுவீங்க அப்படின்னா, நான் எல்லா சங்க இலக்கியத்தை படிக்கும்போது எனக்கு அங்கே இருக்கிற எழுத்துக்களுக்கு பதிலாக காட்சிகள் தெரியுது, நான் அதை காட்சியாக பார்க்குறேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எனக்கு எப்போவுமே சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. இதே மாதிரி அந்த எழுத்தாளர் கல்கி அந்த குடைவரை கோவில்களை பார்க்கும்போது அவருக்கு காட்சி தெரிந்து குடைவரை கோவில்கள்னாலே இப்போ நம்ம மகாபலிபுரத்தில் பல்லவர்கள் கட்டினது அப்படின்னு தானே நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ சித்தன்னவாசல் குடைவரை கோவில்களை பார்க்கும்போது அது பல்லவர்கள் கட்டினதாக தான் இருக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சு அவர் படிச்சிருந்திருக்கலாம் இல்லையா? இல்லை, அப்படிலாம் படிக்க முடியாது, அவருக்கு தெரியலன்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ நம்ம கல்கி வந்து நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கிறாரு. அவரோட இயல்பு போக்கில் மகாபலிபுரத்தோட கடற்கரை கோயிலோ இந்த இதுக்கு அந்த யானை உள்ள பாறைகள்லாம் வந்து பாதிக்கிட்ட மூடி இருந்தது. அதெல்லாம் கல்கி போய் தான் வந்து இது பண்ணி எல்லாரையும் திரட்டி அதுக்கு ஒரு பாப்புலரைஸ் பண்ணுற ஒரு டூரிசம் ஹிஸ்டாரிக்கல் வேல்யூ கொடுக்குறாரு. அப்போ தான் அவங்க அதெல்லாம் எடுத்து அந்த மாதிரியான இடங்களில் செய்கிறாரு. அப்போ கல்கி கிட்ட ஒரு ட்ரீம் ஒர்க் அவுட் ஆகுது. அந்த ட்ரீமை தான் அவர் நாவலாக்குறாரு. அவரே கூட என்ன சொல்லுவார்னா, மணியம் வந்து காலேஜ் அவார்ட்ஸ் படிக்கிறார், அவரை கூப்பிட்டு போயிடுறாரு. இப்போ மணியன் செல்வத்தோட இவர் அப்பாவை. அப்போ வந்து இவர் ஒரு படம் போட்டு மணியை வந்து எதனா ஒரு படம் போட்டு அவர் கஷ்டப்பட்டு
ஒரு அறகுறையான படம் தானே. மணியத்துக்கெல்லாம் அந்த சென்ஸ் இருந்தது, அதை பண்ணணும். அவர் வந்து தேர்ந்த ஓவியராக பின்னாடி வராரு, அதுக்கு கல்கி துணை செய்கிறாரு. நான் ஒரு ஃபண்டை கூப்பிட்டு ஊரெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு இதெல்லாம் பார்த்து வரைஞ்சிக்கிட்டு பண்ணுப்பான்றதுக்கான முயற்சி மணியத்துக்கிட்ட தெரியுது. ஆனால் இவர் சொல்கிற கதையை புரிஞ்சுக்கிட்டு அவர் ஒரு படம் போட முயற்சி செய்யும்போது படத்துக்காக நான் அந்த அத்தியாயங்களை மாற்றி எழுதியிருக்கேன்றார் கல்கி. மணி ஒரு படம் போட்டுருவான்னு நான் ஒன்று சொல்லிட்டு வந்திருப்பேன், அந்த படத்துக்கு தேவையான மாதிரி நான் கதையை மாற்றி மாற்றி எழுதிக்கிட்டே வருவேன்றார். அப்போன்னா தன்னோட நினைவெளியோட வெளியிலிருந்து தான் ஒரு படைப்பூக்கவாதியாக வந்து அழகாக வந்து ஒரு வரலாற்று புதினத்தை கல்கி பண்ணாருன்றதான ஒழியா ஒரு தேர்வான இடங்கள்லேருந்து அவர் திட்டமிட்டுலாம் அவர் பண்ணலை. அவருக்கு தமிழ் தென்னிந்திய உறவாடுகள்லேருந்து சில விஷயங்களை முன் வைக்கிறதுக்கான ஒரு கற்பிதம் அவர்கிட்ட இருக்குது. ஆனால் அந்த கற்பிதங்களில் வந்து சிவகாமி சமூகத்தில் இருக்கிற கற்பிதங்களில் சில குழப்பம் இருக்கிற மாதிரி இந்த இடத்துலையும் பொன்னியின் செல்வனில் வரும்போது அவருக்கு உள்நோக்கமும் வந்துடுறது தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் என்னென்னா பெருவாரியாக படித்த பத்திரிகை உலகத்தில் பெருவாரியாக படித்தேன். இப்போ எங்கள் அம்மாலாம் பார்த்தா கல்கி வாங்கலாம் எங்கள் அப்பாவோட பேசவே மாட்டாங்க, ஆனந்தவுடன் கல்கி இருந்தே ஆகணும் எது இல்லைனாலும். ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்து, ஏன்னா ஓரளவுக்கு இருக்கிற எல்லா குடும்பங்களும் படிக்கணும்னா கல்கி படிப்பாங்க. அப்போ கல்கிக்கு வந்து ஒரு மிக முக்கியமான இடம் இருந்தது. அதே மாதிரி ஆனந்தவுடனுக்கு இருந்து அந்த இடத்துலேருந்து நம்ம வந்திருக்கிறோம். இப்போ இதில் வந்து என்னென்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து பழைய விஷயங்களை நம்மளுக்கு ஒரு சித்திர காட்சி ஆக்கினதில் மணியத்துக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. இப்போ நம்ம ஆனந்தவுடன் கூட வந்து இது பண்ண சிற்பி இருக்கார்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மிக ஆமாம் வந்து சிற்பின்னு ஒருத்தர். அவர் என்னன்னா அந்த ஊர் கோயிலில் போய் ஃபோட்டோ எடுக்க முடியாதுல்ல, ஒவ்வொரு கருவறையிலையும் போய் வரைஞ்சிருக்கிறாரு. வந்து சிற்பியை சொல்கிறேன். அவரெல்லாம் வந்து தொகுத்து இவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து இந்த ஓவியங்களுக்கான கால வரம்பு இந்த புரிதல் அற்று என்ன பண்ணிட்டோம்னா இன்றைக்கி வந்து கருவறையில் போய் இப்போ ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இன்றைக்கி 108 திவ்ய தேசமும் வந்து ஒரே ஸ்டிக்கரில் பாக்கெட்டில் மாட்டிக்கிட்டு போகிறாங்க. அப்போ இந்த நம்பிக்கையெல்லாம் தாண்டி நம்ம வந்துட்டோம். ஆனால் அது என்ன பண்ணிடுச்சுன்னா நீங்கள் அந்த ஊருக்கு போகிறதே நிறுத்திடுச்சு. ஒரு கோயிலுக்கு போக வேண்டிய தீர்த்தம் தலம் விருட்சம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, விருட்சம் இருக்குது தீர்த்தம் இருக்குது அப்புறம் தான் அந்த கோயில் அப்படின்ற இடத்த எழுந்துட்டு இப்போ நம்ம இதை பார்க்குற ஒரு படத்தை பார்த்துட்டு அதுக்கு வந்துட்டோன்ற இடத்துல இருந்து நம்ம வேற படிநிலைக்கு நம்ம நகர்ந்துட்டோம். அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த கூடி அங்கே போய் அந்த வரலாறை தெரிஞ்சு அதை படிக்கிறது அதன் வழியாக தெரிஞ்சுக்கிறன்ற அந்த முன்னோர்களுக்கான வாய்ப்பை வந்து நம்ம இழந்துட்டோம். அதனால தான் வந்து இந்த இடங்களை பொது இடத்துல இவ்வளோ செலவு பண்ணி கட்டியிருக்கிறாங்க. குறிப்பாக பஞ்சகாலங்களில் தான் கோயிலெலாம் கட்டியிருக்கிறாங்க சாப்பாடு போடுறதுக்காக. அப்போ வந்து இந்த மாதிரி தான் அந்த ஆர்ட் ஃபார்ம் வந்திருக்க ஒழிய தனித்த மேலாண்மைக்காக யாரும் பெருசாக எதுவும் பண்ணலை. அதுதான் அதுக்குள்ளே இருக்கிற விஷயம். அப்போ கருத்து தத்துவம் இந்த முறையில் பண்ணும்போது இவர் நெடுஞ்செழியன் ஐயா சொல்கிற இடம் வந்து அது வந்து ஐயனார்களோட அதை பின்னாடி இணைச்சி அந்த இவர் இளம்பூரனார் வந்து தற்கொலை பண்ணி சாகிறாரு. அதாவது என்னென்னா அதில் முக்கியமான சான்று அதுக்கான ஆதாரம் என்ன அப்படின்னா திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வாதத்தில் வந்து இந்த வாகையில் வாங்கனியை தருவிச்சவர் ஐயனார் தான்ற பாடல் இருக்குது, அந்த கோயிலே இருக்குது. அதே மாதிரி வந்து மகாவீர் வந்து அவர் தான் வாகையில் மாங்கனி படித்ததாக சமணர்கள் சொல்லிக்கிறாங்க. இப்போ புத்தர் வந்து நான் தான் வாகை சூழ்ன்றது இந்திய தத்துவ வெளியில் இந்த 3 பேரும் அந்த வாகை மரத்தில் அந்த தர்க்க உரையாடல் வந்து வாகைன்றதை சொல்கிறாங்க. அப்போ அந்த வாகை மரத்தில் மாங்கனியை தருவிக்கிறன்னு ஒரு குறியீடு. அப்போ வாதத்தில் பௌத்த காப்பியங்கள் என்ன செய்யுதுன்னா நாங்கள் தான் புத்தர் நான் தான் அந்த மாங்கனியை தருவிச்சதா சொல்கிறாரு. இதான் அதனோட இடம். இப்போ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல நீங்கள் சித்தன்ன வாசலில் போயிருந்தீங்கன்னா அந்த வாசலோட தூணுக்கு மேலே மையத்தில் ஒரு மரம் இருக்கும். அந்த மரம் என்னன்னா தாமரை பூவாக வளர்ந்து கடைசியாக மாங்கனி தொங்கும். அதுதான் அந்த வாதம். அது என்ன சொல்லுதுன்னா அது வந்து வாதத்தோட வெற்றியோட சம்மந்தப்பட்ட காட்சி அங்கே மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயுமே கிடையாது. அப்போ வந்து நீங்கள் ஐயனாரை வேல்யூ பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இதையும் நீங்கள் வேல்யூ பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெடுஞ்செழியனே அதை போய் பெருசாலாம் விளக்கலை, அவருக்கு அது தெரியல. இப்போ நானும் எங்கள் வாதையாரெலாம் கிண்டல் பண்ணுவோம் அது அவரோட ஆய்வை. இப்போ நீங்கள் ஏதோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க போங்க உங்கள் ஆய்வுக்கு அப்படின்றது. அப்போ 6ஆம் நூற்றாண்டுக்குள்ளே எப்படி வட இந்தியாவில் சமணம் மகாவீர் இது மாதிரி நம்ம ஆசிவகன்ற மற்களையே இந்த 6ஆம் நூற்றாண்டில் வச்சுக்கிட்டு திரும்ப 6ஆம் நூற்றாண்டுக்கு மேலே நகர தெரியாதவங்களா அடையிற தேக்கத்தை திரும்ப சித்தன்ன வாசல் உருவாக்குது. அதுக்கு முன்னாடி தமிழுக்கு என்ன வாழ்க்கை இருந்தது? அப்போனா நீர் ஆதாரங்களோட அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற சித்தன்ன வாசலில் இருக்கிற நீர் ஆதாரம் இருக்குது, அங்கே ஒரு அய்யனார் கோயில் இருக்குது அப்படின்னு வரும்போது ஆசிவர்கள் அடிப்படையில் பண்ணதுன்றது
நீர் ஆதாரத்துக்கான எல்லா ஊர்லேயும் ஏரி வெட்டுற மரபை அங்கே உருவாக்குனாங்கன்றது தான் அதுக்கு உள்ளடக்கமான ஒரு இடம். அப்போ நீர் மேலாண்மையை தமிழ் சமூகம் பரவலாக்க முடிஞ்சது எப்போ நடந்ததுன்னா ஆசிவகம் அதுக்கு ஒரு கையை வேலை செய்திருக்கலான்றதுக்கான சான்று ஆதாரங்களை அங்கே வைக்கிறோம். நம்ம இன்றைக்கி நீர் மேலாண்மை உள்ள கிராமங்களாக விவசாய கிராமங்களாக ஆனதுக்கான இடங்கள்ல தான் இந்த அறிவியல் மரபு அந்தந்த ஊரில் உட்காந்து அதை கணிச்சு எப்போ உழணும் எப்போ பண்ணணுன்றதை சொல்லுது. அப்படின்றதுக்கு சான்றுன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏரியும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய ஐயனார் கல்ட்டுன்றது இந்த மாதிரியான படுக்கையை ஒட்டி இருக்குது, மேலேயோ கீழேயோ இருக்குன்றது இன்னொரு வகையான சான்று. அது துணிஞ்சு அவர் வர்றதுக்கான கூறுகள் இருக்குது. இப்படி தான் ஒன்று ஒன்றா அவர் வராரு. ஆனால் இங்கே ஒரு பக்கவாதங்களில் சமணன் தான் தமிழை கொடுத்தது, பௌத்தம் தான் அயோத்தாச தமிழை கொடுத்தது, வெளிநாட்டுக்காரன் பௌத்தம் தான் இதுக்கு முந்தின இந்தியாவிலே இருந்த இடம், அதுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்கிற எல்லா இடங்களுக்கு மாற்றா வட இந்தியாவில் கூட இவரோட அந்த ஜெயின இதுவோட பசுவநாதரோட இடம் இல்லை. ஏன்னா மற்களி என்ன சொல்கிறாருன்னா ஆதிநாதர் பசுவநாதர் 3வது தீர்த்தங்கர் தான் வந்துடுறாரு. இப்போ இவர் மகாவீரர் என்ன செய்கிறாருன்னா 24 தீர்த்தங்காரில் நான் இருக்கிறேன், நான் முந்தின எல்லாரையும் மறுத்து வந்துடுறேன்றார். அப்போ என்னென்னா அவர் இவரோட பசுவநாதரை கவுண்டர் பண்ணி வர்றதாகுது. அப்போ ஆதி மரபோட கோயிலில் பசுவநாதர் மட்டும்தான் இருக்கிறார். அதுதான் என்ன சான்ற சொல்லுதுன்னா பசுவநாதர் மட்டும் இருக்கிறாரு. பின்னாடி 10ஆம் நூற்றாண்டில் தான் மகாவீர் சிற்பமே இந்த பாறைகள் அடிக்கப்படுது. அப்போ மகாவீர் சிற்பம் வந்தால் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொல்கிறோன்னா அது 10ஆம் நூற்றாண்டு. அப்போ அதுக்கு முன்னாடி என்னவா இருந்ததுன்னா பசுவநாதர் இவர் தான், அதான் மகாவீரர் இல்லாமல் பசுவநாதர் தான் இருக்கிறாருன்னா அது ஆசிவகத்துக்கு தான் சொந்தமே ஒழிய அது இவங்களுக்கானதான் மாறாது. இந்த குடைவரை கோவில்களை வச்சுட்டு பல்லவர்கள் பல்லவர்களுக்கான இடமாக உரிமை கொண்டாடி இருக்காங்க. நம்ம சிவகாமியின் சபதமே அப்படி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்கீங்க. சமணர்களுக்கான அந்த படுக்கைகளை வச்சுக்கிட்டு அது அவர்களுக்கான ஒரு இடமா இருக்கலாம். அந்த நூற்றாண்டிலேயே சமணம் தமிழ்நாட்டில் உருவாகிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அது தவறு அப்படிங்கிறதுக்கான ஒரு வரலாற்று உண்மையும் உடைக்கிறீங்க. ஆசீவகத்துக்கு சொந்தமானதா அப்படின்னு சொல்லி பார்த்தா இது யாருக்குமே சொந்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு உண்மை தெரிய வரும்போது உண்மையிலேயே இந்த சித்தன்ன வாசல் அப்படிங்கிறது யாருக்கு சொந்தமானது? இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, தென் திருப்பொசில் தான் அந்த சின்ன வாசல்னு சொல்கிறாங்கல்ல, அது அங்கே இருக்கிற அந்த இது மூலப்பேர் அதான். கடவுள் நீலன்னு எர்பி நாட்டிலேருந்து வந்துட்டார். எங்கே வந்துட்டா தென் திருப்பொசிலுக்கு வந்துட்டார். சின்ன வாசல்னு அதுக்கு பேர். அதுதான் சித்தன்ன வாசல் இருக்கு. சித்தர்களோட அன்ன வாசல்னு வந்துடுது. அன்ன வாசல் தான் பக்கத்து ஊர். அந்த பக்கத்து ஊரோட சின்ன ஊர் இது. அவ்வளோதான் அந்த இடம் அர்த்தம். இது சித்தன்ன வாசல் வரும்போது இந்த ஆசீவக மரபு தான் பின்னாடி சித்தர் மரபாக மாற்றம் அடையுது. அறிவர் மரபு சித்தர் மரபாக பின்னாடி வழக்கில் வந்ததை தான் இந்த சித்தன்ன வாசல்ன்ற பெயர் காரணம் சொல்லுது. இது மூல வடிவத்துக்கான ஓவிய மரபு இந்த இடங்களோட ஆதாரமாகவும் நம்மளுக்கிட்ட இருக்குது. அது புனரமைக்கப்பட்டதை ஒழிய ஸ்ரீமாரசில் வல்லவன் காலத்தில் அது உருவாக்கப்படலை. அந்த ஓவியமே ரொம்ப முற்காலத்துதுன்னு நம்ம அதை சொல்லலாம். அதில் இருக்க கட்டமைப்பு ஆசிவக உரையாடலில் இருக்கிற இந்த மாங்கனியை தோற்றுவிக்கிற அந்த மரம் தான் இருக்குதுன்றதுக்கு அதுதான் சான்று. வேறு எந்த பேனல்லையும் அஜந்தா பேனல்லாம் இப்படி ஒரு மரத்தை அவங்க வரையலை. அப்போ என்னென்னா அந்த மரம் பூ பூத்து தாமரையாக பூத்து அது என்ன பண்ணால் மாமரம். அப்போ தாமரைன்றது ஞானத்துக்கான சண்டைகளில், மாங்கனின்றது அதனோட விளைவு இல்லை. அப்போ இந்தியாவோட சிந்தனைகளை 2 வார்த்தை பயன்படுத்துது. அதாவது நாவலன் தீவுன்ற இடத்துல தர்க்கம் பண்ணும்போது நாவல் கிளையை உடைச்சி வைக்கிறது ஒரு மரபு. நாவலோ நாவல்ன்றது தான் ஜம்புகுன்ற வடமொழி சொல்லணும்னா நாவல் மரத்தை தான் குறிக்குது. நாவல் மரம் தான் தமிழ்நாட்டோட மூல வடிவத்தில் இருக்கிற ஒன்று. அப்போ அதுவே தர்க்க மரபுகளில் பிற்கால சமய உரையாடல்கள் வளரும் போது அதுக்கு வாகைன்ற ஒரு வாகைனா வெற்றி பெறதுக்கான இடங்கள்ல மாங்கனி அதனோட விளைவு உங்களுக்கு வெற்றியோட கனியாக கிடைக்கணும் அப்படின்றத அதை மாமரமாக நம்ம சொல்கிற வழக்கு இருக்குது. அந்த மாமரம்ன்றது தமிழோட முக்கணிகளில் ஒன்றாவும் மாமரத்தை நம்ம எப்படி பார்க்குறோன்ற இடங்களோட ஒத்ததாக இருக்குது. அதனால தான் பிள்ளையார் முருகரோட மாங்கனி உட்பட நம்ம ஏன் சொல்கிறோம்னா இன்றைக்கி ஆப்பிளை சாப்பிட்றோம், ஏதோ சாப்பிட்றோம், அதுக்கெல்லாம் ஞான மதிப்பீட்டை நம்ம கொடுக்கல. இன்றைக்கி ஒன்றா நியூட்டன் ஆப்பிளில் கடிச்சிட்டாரு அப்படின்னு ஆப்பிள் கம்பெனி போட்டுக்கலாம். இதெல்லாம் நம்ம ஒன்று கொடுக்குற மாதிரி இந்த மாங்கனியை ரொம்ப முக்கியமானதாக நம்ம முன் வைக்கிறோம் இல்லை. அந்த கூறு அதில் இருக்குது.
அதுதான் அதுக்கு சான்று. சான்று. இப்போ என்னோட வேறு ஆய்வுகள் ஒன்றும் அதை பொறுத்து நிறைய இடம் இருக்குது. இப்போதைக்கு நான் வந்து நெடுஞ்செழியனோட ப்ரெசன்டேஷனை ஒரு கோணத்தில் சொல்லும்போது அவர்கிட்டயே சொன்ன அதே விமர்சனத்தை இப்போ நான் முன் வைக்கிறது காரணம் என்ன, இதனால் வந்து ஆசிவக உரையாடல்னால நீங்கள் தமிழ் வரலாற்றோட காலத்தை விரித்து போக முடியாது. திரும்ப 6ஆம் நூற்றாண்டோட அது இருக்கிற இடத்த அது உருவாக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்க கல்வெட்டு அதோட தொடர்புடையதுக்கான மேலும் தமிழுக்கான அந்த மூல வடிவத்துக்கான ஒரு ரெஃபரன்ஸாக நீங்கள் இதை பார்த்துக்க வேண்டிய இடத்துக்கு வரோம் அப்படின்னு ஒன்றா நம்ம அதை புரிஞ்சிக்கலாம். ஏன்னா இன்னும் நம்ம மொழிக்கு வந்து இவன் வந்தான் அவன் வந்தான்றதுக்கு ஆசிரியர்கள் வந்து தமிழோட இடத்துல அது இருக்குன்னும் போது இன்னும் காலவெளிகளுக்கு நம்ம கீழடியெல்லாம் நகர்ந்துருச்சு இல்லை. கீழடி 6ஆம் நூற்றாண்டுன்னும் போது அப்போவே ஆசிரியர்கள் இருக்கிறாங்கன்னு ஆயிடுது. அப்போ இந்த இடங்களுக்கெல்லாம் சான்று சேர்க்கிற ஒரு பிரத்யேகமான கோணங்களில் நம்ம அணுக வேண்டிய நம்மளோட சொந்த மதிப்பீட்டிலேருந்து அணுக வேண்டிய இடத்த அடையிறோம். அப்போ ஆசீவகத்துக்கான ஒரு அடையாளமாக இந்த சித்தனை வாசல் அப்படிங்கிறதும் நம்முடைய முன்னோர்கள் ஆசீவகர்கள் அப்படிங்கிறது இது வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டு வரோம் இல்லையா, அதற்கான ஒரு அதனால தமிழ் தொன்மை வந்துடுது. ஆனால் அது 6ஆம் நூற்றாண்டில் தான் மற்களை 6ஆம் நூற்றாண்டு நிறுவிட்டதுனால அது அங்கேயே நிற்கிது. ஆனால் அதற்கும் முற்பட்ட இடங்கள்ல தமிழ் போகுது. தமிழ் வந்து போகிறதுக்கும் இந்த சித்தனை வாசல் அந்த இடம் வந்து ரொம்ப தொல்கால மூத்த மாந்த இன கூறுகளோட இடமா இருக்குது. இன்னும் அதில் வந்து நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் அதனுடைய காலம் இன்னும் பின்னோக்கி செல்லும் அப்படிங்கிறது ஏற்கனவே 5000 வருஷத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஆமா, அந்த பெருங்கற்கால அதெல்லாம் நம்ம ஒன்றும் அகழ்ந்து பார்க்காம இருக்கிறோம். அதனோட வாழ்வியலோட சூழலை நம்ம ஒன்றும் கணிக்காம இருக்கிறோம். நம்மளோட அரசியல் தேவை கோட்பாடுகளுக்காக எல்லாத்தையும் சுருக்கி அங்கே அந்த வெட்டி பார்க்குற மரபில் இருக்கும். மர்க்கலி அப்படிங்கிறவர் கிபி 6ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறதுனால இது ஆசீவகத்தினுடைய அடையாளமாக எடுத்துக்கிட்டால் 6ஆம் நூற்றாண்டுலேயே நின்றுக்கிட்டு இருக்கு. ஆனால் அங்கே கிடைத்த முதுமக்கள் தாலி அப்படிங்கிறது அது பெருங்கற்காலத்துக்கு எடுத்துகிட்டு போகுது. அதனால் அதை இன்னும் ஆழ்ந்து நோக்க வேண்டிய ஒரு இடத்துல இந்த சித்தனை வாசல் இருந்துக்கிட்டு இருக்கு. அப்படி நம்ம அகழ்ந்து பார்க்கும்போது இன்னும் முக்கியமான வரலாற்றை இந்த சித்தனை வாசல் தமிழனுடைய வரலாற்றை இன்னும் பின்னோக்கி எடுத்து செல்லக்கூடிய ஒரு இடமா இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நன்றிங்க.